அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவ இடத்தில் நடந்த விஷயங்களை நடித்து காட்டச் சொல்லி வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் 14 நாட்கள் கழித்து கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தனிப்படை போலீசார் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பூந்தமல்லி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தார்கள். குறிப்பாக நேற்று அவரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவின் அடிப்படையில் நீதிபதி 4 நாட்கள் போலீஸ் காவல் கொடுத்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று மாலை அவரை கவரைப்பட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அவர் எதற்காக வந்தார், இந்த சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட பொழுது அந்த சாட்சிகளை தற்பொழுது நேரடியாக அதனை வீடியோ ஆதாரமாக தற்பொழுது போலீசார் பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் இவருடன் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எதற்காக அந்த ரயில் நிலையத்தில் இது போன்ற சிறுமியிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் என்பது தொடர்பாக தொடர் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 4 நாட்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தொடர் விசாரணைகள் அவருடன் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் இந்த விவகாரத்தில் வேறு யாரேனுக்கும் இந்த வடமாநில நபருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்கிற பல்வேறு கோணங்களில் ஆரம்பாக்கம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.